தமிழக அரசே காவல்துறையே சஸ்பென்ஸை எய்ட்ஸை பரப்பத்தான் முஸ்லீம்கள் இரத்த தானம் செய்கிறார்கள் என்று கூறி மத வெறுப்புணர்வுடன் செயல்படும் கரம்பக்குடி காவல் ஆய்வாளர் ராஜேந்திரனை உடனடியாக சஸ்பென்ஸை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டிஎன்டிஜே புதுக்கோட்டை மாவட்டம். மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் முஸ்லீம்கள் தான் உயிர்காக்கும் இரத்த தான சேவைகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக டிஎன்டிஜே என்ற அமைப்பு தொடர்ந்து பல வருட காலங்கள் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் மாவட்ட ஆட்சியரிடம் விருதுகளை பெற்று வருகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இரத்த தான சேவைகள் சிறந்து விளங்கியதால் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு மாதம் முன்பு தான் நேரில் அழைத்து விருது வழங்கினார்கள். இவ்வளவு மனப்பான்மையோடு செயல்பட்டு வந்தவர்களை எய்ட்ஸை பரப்பத்தானே இரத்த தானம் செய்கிறீர்கள் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தையா? பல காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்களின் குடும்பத்தினரும் கூட அவசர காலத்தில் இந்த அமைப்பின் சார்பாக இரத்த தான சேவை செய்துள்ளார்கள். தமிழக அரசு உடனடியாக இந்த மதவரியின் பேசிய கரம்பக்குடி காவல் ஆய்வாளர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உடைய கோரிக்கை. ஒட்டுமொத்த மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய கோரிக்கையும் இதுதான். ஏன்னா ரத்த தானங்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து ரத்தத்தை கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. எந்த அளவு ஒரு சேவை மனப்பான்மை இருந்தாக்க எந்த ஒரு பணமும் வாங்கிக்காமல் பொதுநல சேவையோட நம்ம சகோதர மக்கள் வந்து பலன் பெறட்டும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய ரத்தத்தை கொடுத்து அவர்கள் வந்து சேவை செஞ்சுட்ருக்கும்போது அதை கொச்சைப்படுத்துறது எய்ட்ஸை பரப்புகிறாங்க அப்படின்னாக்க அப்போ இங்கே எல்லாம் முஸ்லீம்கள்லாம் எய்ட்ஸாக இருக்குது. இப்போ நீ வேணால் கணக்கு எடுத்து பார்ப்போமா? நீ வேணால் கணக்கு எடுத்துப்பார், மத வாரியாக ஜாதி வாரியாக கணக்கு எடுத்துப்பார். எய்ட்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பாரு. முஸ்லீம்கிட்ட 0.% இப்படி தான் இருக்கலாம் ஒரு கால எடுத்தாக்க. மற்ற ஜாதிகள் மற்ற மதங்கள் அதிகமாக இருந்தால் கூட முஸ்லீம்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து விபச்சாரம் ரொம்ப கம்மி. இங்கே வந்து என்ன விபச்சாரம் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் வந்து எய்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த வகையில் இவர்கள்ட்ட வந்து எய்ட்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு பொய்யை வந்து இந்த அளவு எப்படி வந்து பரப்புறான்னு தெரியல. இவன் காவல் ஆய்வாளராக இவன் வந்து அதை வந்து எப்படி அதை வந்து ஒத்துக்க முடியும்? வட மாநிலங்களில் உள்ள அந்த மத வெறுப்பை வந்து இங்கேயும் கொண்டு வரதுக்கு சங்கிகள் வந்து ரொம்பவும் ட்ரை பண்ணுறாங்க. அதற்கெல்லாம் இந்த காவல் ஆய்வாளர் இவர் வந்து பலியக்கடா ஆகிட்டுருக்கார். பல கோடிகள் பல லட்சங்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம். ஏன்னா அதாவது திமுகவுக்கு கெட்ட பேரை உண்டாகணும், திமுக முஸ்லீம் ஓட்டு வங்கியை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற அந்த வேலையிலையும் இந்த ஆள்கள்லாம் ஈடுபட்டிருக்கலாம். அதனால் இந்த ஸ்டாலின் வந்து ஆரம்பத்திலேயே இதை வந்து கிள்ளி எறியணும் இப்படிப்பட்ட விசை ஜந்துகளை. இப்போ சவுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியாத்தில் கூட நான் வந்து 2 தடவை ரத்த தானம் கொடுத்துருக்கேன் சுதந்திர தினத்தன்று. இங்கே நம்ம நாட்டோட இந்திய நாட்டோட சுதந்திர தினம் நான் கூட கொடுத்துருக்கேன்.